ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஏர்த்தப்பழம் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஏர்த்தப்பழம் வந்து நான் வயலுக்கு போகும்போது கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க, தேவையான செக் பண்ணிக்கோங்க. ஏர்த்தப்பழம் வந்து நல்லா காயாக எடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே சிப்ஸ் சீவிக்கலாம். நான் டேரெக்டாக வந்து ஆயிலே சீவிக்கிறது. உங்களுக்கு அப்படி சீவ முடியலன்னா தனியாக சீவி கூட உள்ளே போடலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு தீ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப லோவாக வைக்கக்கூடாது. சிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மொறுன்னு வராது. கொதி நல்லா அடங்கின பிறகு சிப்ஸ் எடுத்துக்கலாம். நான் எடுக்கேன் பாருங்கள். நல்லா வந்து கொதி வந்து நல்லாவே அடங்கினோன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிப்ஸு மொறுன்னு வரும். டேஸ்டியான சுவையான சிப்ஸு ரெடி. பேக்கரியில் கிடைக்கக்கூடிய சிப்ஸ் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் பல்காகவே செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து இந்த சிப்ஸ் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் தொல்லையே இருக்காது. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு வந்து பூஸ்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் சிப்ஸ் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.